மறைந்த தொழிற்சங்க தலைவரும் சிபிஐ முதிர்ந்த தலைவருமாக இருந்த பி பழனிவேலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் மூணாறில் அனுசரிக்கப்பட்டது. ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சருமான KP ராஜேந்திரன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். மறைந்த முதிர்ந்த சிபிஐ தலைவரும் தொழிற்சங்க தலைவருமான பி பழனிவேலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் மூணாறில் அனுசரிக்கப்பட்டது. பழைய மூணாறில் மூலக்கடை அருகே அமைக்கப்பட்டுள்ள பழனிவேல் நினைவு மண்டபத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியின் பாகமாக நடத்தப்பட்டது. ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP ராஜேந்திரன் நினைவு மண்டபத்தை திறந்து வைத்தார். നമ്മുടെ എല്ലാം ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സഖാവും സഹപ്രവർത്തകരും സഖാവുമായ സഖാവ് പഴനിവേൽ നമ്മളെ വിട്ടുപിരിഞ്ഞ് ഇന്നൊരു വർഷം തികയുകയാണ്. പഴനിവേൽ മൂന്നാറും ദേവികുളം ഈ മേഖലയിൽ ഉൾപ്പെടെ ഇടുക്കി ജില്ലയിലെമ്പാടും തൊഴിലാളി പ്രസ്ഥാനം കെട്ടിപ്പടുക്കുവാൻ AITUCയുടെ മഹത്തായ നമ്മുടെ സംഘടനയുടെ പ്രവർത്തനം ശക്തിപ്പെടുത്താൻ തൊഴിലാളികൾക്കിടയിൽ അവകാശബോധം ഉയർത്തിപ്പിടിച്ചുകൊണ്ട് തൊഴിലാളികളുടെ അവകാശങ്ങൾക്ക് വേണ്ടി ജീവിതത്തിൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ അവസാനം വരെ പോരാടിയ ഉത്തമനായ തൊഴിലാളി നേതാവും കമ്മ്യൂണിസ്റ്റ് നേതാവും എല്ലാ ജനങ്ങൾക്കും സ്വീകാര്യനായ പൊതുപ്രവർത്തകനായ ജനപ്രതിനിധിയായി എല്ലാ തലങ്ങളിലും സ്നേഹാദരങ്ങൾ പിടിച്ചുപറ്റിയ എൻ്റെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സഖാവ്, നമ്മുടെ എല്ലാം ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സഖാവും സഹോദരനും നേതാവുമായിട്ടുള്ള സഖാവ് പഴനിവേലിൻ്റെ ദീപ്തമായ സ്മരണയ്ക്ക് മുമ്പിൽ AITUCയുടെ കേരള സംസ്ഥാന കമ്മിറ്റിക്ക് വേണ്ടിയും കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയുടെ സംസ്ഥാന കൗൺസിലിന് വേണ്ടിയും ഞാൻ ഈ സന്ദർഭത്തിൽ ആദരാഞ്ജലികൾ അർപ്പിക്കും. நிகழ்ச்சியில் சிபிஐ மாவட்ட செயலாளர் K. சலீம்குமார், சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினரும் DEW யூனியன் தலைவருமான MY அவுசேப், சிபிஐ மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால், DEW யூனியன் பொதுச் செயலாளர் P. முத்துப்பாண்டி, T. கணேசன், முன்னாள் MLAவும் காங்கிரஸ் தலைவருமான AK மணி, G. முனியாண்டி, D. குமார், S. விஜயகுமார் மற்றும் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பங்கெடுத்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மூணார் சிபிஐ அலுவலகத்தில் பி பழனிவேல் நினைவு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தை KP ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். മുഖ്യമന്ത്രി അവതരിപ്പിച്ചത് കേരള നിയമസഭയുടെ ചരിത്രത്തിലാദ്യമായി പ്ലാന്റേഷൻ തൊഴിലാളികൾക്ക് വേണ്ടിയാണ്. കേരളത്തിലെ പ്ലാന്റേഷൻ തൊഴിലാളികൾ, അതിൽ പാർപ്പിടമുണ്ട്, അതിൽ ഭൂമിയുണ്ട്, അതിൽ ചികിത്സയുണ്ട്, അതിൽ കൂലി, കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസം. சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் MY அவுசேப் நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார். ஏராளமான பொதுமக்களும் தோட்ட தொழிலாளிகளும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.